ஹே ஹாய் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு வித்தியாசமான பேய் படம். அதுவும் பேய் பிடிச்சிருக்கிறது மனுஷனுக்கு இல்லைங்க, காய்களுக்கு. என்னடா டிஃப்ரெண்டா ஏதோ சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு செஃப். அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஸோ ஒரு வித்தியாசமான காட்டுக்குள்ள ஹோட்டல் வைக்கிறாங்க. ஆரம்பத்துல சமைக்கிறது ரொம்ப சுமாரா இருந்ததுனால அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அமானுஷமான காட்டுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான காய்களை வச்சு சமைக்க ஆரம்பிச்சதும் டேஸ்டா இருக்குது, பிசினஸ் சும்மா பிச்சுக்குது. இப்படி இருக்க டைம்ல தான் அந்த காய்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோயின் அந்த பேய் பிடிச்ச காய்கள்ட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்பவே ஹாரர் கலந்த மிஸ்டரியோட சொன்ன ஒரு கதை தான் தி ஹவுஸ் ஆஃப் ஸ்பாயில்ஸ். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் தமிழ் வாசி யூனிவர்ஸ், நான் உங்கள் குரு. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு வயசான பாட்டி ஏதோ இலையெல்லாம் சேர்த்து அரைச்சு யார் வாயிலும் வலுக்கட்டாயமா ஊத்தி விட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹோட்டலை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் அந்த சிட்டிலேயே ஃபேமஸான செஃப்க்கு கீழே உள்ள ஒரு டீம்ல வேலை செய்யறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு செஃப் கிட்ட பேசலான்னு ஹீரோயின் போறாங்க. போயிட்டு இது மாதிரி நான் வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் செஃப்க்கு பயங்கரமான ஷாக். அது ஏன்னா அவரோட டீம்லேயே ஹீரோயின் தான் ரொம்ப டேலண்டட், பர்ஃபெக்ட் செய்வாங்க ஒர்க் எல்லாமே. அதனால அவரும் உனக்கு சேலரி கூட டபுள் பண்ணி தரேன், வேலையை விடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. இல்ல சார், என்னோட ட்ரீமே இதே போல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தான். அதுக்கான வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டு எனக்கு ஆண்ட்ரூஸ்னு ஒரு பார்ட்னரும் கிடைச்சிட்டாரு. சோ நான் வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க ஹோட்டல் ஆரம்பிக்க பார்த்து வச்சிருந்தாங்களா ஒரு இடம், அங்கதான் போயிட்டு இருக்கிறாங்க. ஜங்கல் தீம்ல உள்ள ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால சிட்டிலாம் விட்டு ரொம்ப தூரமா தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல தான் ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஹோட்டல் இருந்திருக்கும். அதனால அங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அங்க போய் ரீச் ஆனதும் ஹீரோயின் இறங்கி உள்ள போறாங்க. ரொம்ப செடியெல்லாம் படர்ந்து பால் அடைஞ்சு போய் இருக்கு. அங்கெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா சின்ன சின்ன காய்கறி செடிலாம் இருக்கு. முன்னாடி ஹோட்டல்ல வச்சிருந்தவங்க வச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனா ஹீரோயின் ஒன்று நோட் பண்றாங்க. தூரத்துல இருந்து யாரோ வயசானவங்க ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணை கசக்கிட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள வாசல்ல யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்துட்டு எகைன் பாக்குறாங்க. இப்ப யாருமே இல்ல. சோ நமக்கு தான் ஏதோ இல்யூஷன் போல அப்படின்னு நினைச்சிட்டு வாசலுக்கு வர்றாங்க. அங்க ஹீரோயினோட பார்ட்னர் ஆண்ட்ரூஸ் தான் வந்திருக்கான். அவர் தான் இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. சோ எப்படி இருக்கு வீடுலாம் அப்படின்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு, ஆனா சுத்தம் பண்ற வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆண்ட்ரூஸ் உடனே அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ எங்க வந்திருக்காங்கன்னா இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஜங்கல் தீம் ரெஸ்டாரண்ட்க்கு தான் அந்த பார்ட்னர் நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுல, அதுல மேக்னஸ்னு ஒரு செஃப் ஒர்க் பண்ணார்ல, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மேக்னஸ் பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவர் ரொம்ப ஃபேமஸான செஃப், அவர் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா தெரியல, பாதிலே இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போயிட்டாராம் அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லூசியா அப்படின்ற ஒரு செஃப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவங்களும் நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் இன்ட்ரோ ஆயிட்டு 3 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க உள்ள மெனுஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த ஆண்ட்ரூஸ் வர சண்டே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு வர போறாங்க, அவங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு மெனுவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அதுக்கான வேலையை தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஹால்ல ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நடுவுல உள்ள ஒரு வீட்டுல தன்னந்தனியா இருக்காங்க, பயமா தானே இருக்கும். சோ பயந்துகிட்டே என்னன்னு பார்க்க போறாங்க. அங்க யாரும் இருக்கிற மாதிரியே இல்ல. ஆனா அங்க ஒரு போட்டோவை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அது ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. இதே மாதிரி ஒரு உருவத்தை தான் காலையில காட்டுக்கு நடுவுல பாத்துருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதை யோசிச்சுக்கிட்டே பொறுமையா நடந்து போறாங்க. சைட்ல அந்த பாட்டி நின்று நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஜன்னல்லாம் காத்துல வேகமா அடிக்குது, புடார்னு. இந்த ஜன்னல் அடிச்சுதான் சவுண்டு கேட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் டேப்லெட் எடுத்துப்பாங்க போல, அதை போட்டுட்டு ரூமுக்கு போய் படுக்க போயிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே ஆல்வின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். இவன் யாருன்னா வீட்டை சுத்தம் பண்றதுக்காக ஆண்ட்ரூஸ் அனுப்பி வச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே பூச்சியாவும் பூஞ்சையாவுமே இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறாங்க. சோ தோட்டத்துக்கு
தோட்டத்தில் உள்ள காய்களை தான் சமைக்க யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில வரப்போற இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் சமைக்கணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஏஞ்சி வந்து பாக்குறாங்க, மாவெல்லாம் ஊறி போய் நல்லா வந்திருக்கு. சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த மாவுக்குள்ள இருந்து ஒரு பூச்சி வெளியே வருது. என்னன்னு பார்த்தா மாவு ஃபுல்லா ஒரே பூச்சி. அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எல்லாமே பூஞ்சை பிடிச்சு போயிருக்கு. என்னடா இது அப்படின்னு டக்குன்னு ஆண்ட்ரூஸ்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, இன்வெஸ்டரை நாளைக்கு வர சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரிலாம் இன்வெஸ்டர்ஸ் வர டைமை மாத்த முடியாது, ஏதாவது பண்ணி ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோயினும் வெளியில வந்து தோட்டத்துல போய் பாக்குறாங்க. அதுவும் செதஞ்சு போயிருக்கு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு முயல் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. டக்குன்னு ஆல்வின் பையன் கிட்ட லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். நீங்க சொன்ன எல்லாமே வாங்கிட்டேன், ஆனா மீன் இல்ல, சிக்கன் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் மீனுக்கான இன்கிரீடியன்ஸை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. எல்லா பக்கத்துல இருந்தும் ஹீரோயினுக்கு அடியா விழுவுது. வேற வழியே இல்ல, சமாளிச்சுதானே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாமே சிம்பிளான டிஷ் தான், ஆனா டெசர்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சிருக்காங்க. ஹீரோயினும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த டெசர்ட்டை நம்பி தான் இருந்திருப்பாங்க. எடுத்துட்டு வந்து வச்சா இன்வெஸ்டர்ஸும் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த டெசர்ட்ல இருந்து ஒரு பூச்சி போற மாதிரி இருக்கு. இன்வெஸ்டர் ஒருத்தர் எடுத்து அதை சாப்பிட வாயில வைக்க போறப்போ ஹீரோயின் பூச்சியா இருந்ததுனால தட்டி விட்டுடுறாங்க. எல்லாரும் மூஞ்சுமே மாறிடுது. ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் இந்த ஸ்பூன் ஈரமா இருக்கு, வேற ஸ்பூன் எடுத்துட்டு வரேன் அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்போ எல்லா டிஷ்ஷுமே நார்மலா தான் இருந்துச்சு, இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்குதான் இன்னொரு நாள் வர வைக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்றாங்க. அவன் உடனே ஒரு நல்ல மெனுவா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் வெறுப்புல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி அந்த முயல் வந்து பக்கத்துல நிக்குது. அதை பார்த்த ஹீரோயின் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னை சூப்பு வைக்கிறேன் அப்படின்னு கத்தியை எடுத்துட்டு முயலை துரத்திட்டு போறாங்க. அந்த முயல் காட்டுக்குள்ள ஓடுன்னு ஓடுது. ஹீரோயின் துரத்திட்டு காட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. அங்க ஒரு கேட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. வித்தியாசமான காய்கள் பழங்கள்னு எல்லாமே புதுசா இருக்கு. அப்போ அங்க ஒரு வித்தியாசமான ரெட் கலர் பழம் இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் தொட்டு பாக்குறாங்க. அப்போ அதுல இருந்த பூச்சி எல்லாம் நம்ம ஹீரோயின் மேல ஏறுது. அதை பார்த்து பயந்த ஹீரோயின் கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு உருவம் ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து மண்ணுக்கு உணவளி அப்படின்னு 3 டைம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. கட் பண்ணா ஹீரோயின் சேரும் சகதியுமா பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. எப்படி இங்க வந்தாங்கன்னே ஹீரோயினுக்கு தெரியல. லூசியா வேற ரொம்ப நேரமா எழுப்பியிருப்பா போல. என்ன இப்படி தூங்குறீங்க, வெளியில ஆண்ட்ரூஸ் வந்திருக்காரு, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் எஞ்சி வெளில வராங்க. அங்க ஆண்ட்ரூஸ் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசின சாப்பாடுலாம் அவ்வளவு நல்லா இல்ல, செஃப் மாத்தினாதான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ கிளம்பு, நான் வேற செஃப் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் பின்னாடியே போய் இது என்னோட ட்ரீம், அது மட்டும் இல்லாம இது நம்பிதான் எனக்கு இருந்த வேலையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு 2 வாரம் டைம் தா, ஒரு நல்ல மெனுவா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இன்னும் 2 வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூஸ் கிளம்பிடுறான். ஹீரோயின் கிச்சனுக்கு வந்து டென்ஷன்ல நிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 2 வாரத்துல நல்ல மெனு ரெடி பண்ணணும். அப்படி அவங்க பிரஷர்ல நிக்கிறப்போ பாக்கெட்டுக்குள்ள கை விடுறாங்க. நேத்து பார்த்தாங்கல்ல அந்த சிகப்பு பழம், அது அவங்க பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. எப்படி வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. சரின்னு அதை ஒரு ஓரமா வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஏதேதோ டிஃபரெண்டா பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்துருக்கப்போ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சாங்கல்ல அந்த சிகப்பு பழம், அது கண்ணுக்கு படுது. சரின்னு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி ஒரு பழம் சாப்பிட்டதே இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதெல்லாம் வச்சு ஏதாவது டிஷ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டே அந்த தோட்டத்துக்கு போறாங்க. யார் வச்ச தோட்டம் என்னன்னு ஒண்ணுமே தெரியவே இல்லை. எல்லா செடிகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் சாப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த இன்கிரீடியன்ஸை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான டிஃபரெண்டான செடிலாம் எப்படி அந்த காட்டுக்குள்ள முளைக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த காட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு வித்தியாசமான சிம்பிள் போட்ட மரத்தை பாக்குறாங்க. இந்த மரத்தை தான் அன்னைக்கு நைட்டு அந்த பாட்டி போட்டோக்கு பின்னாடி பார்த்திருப்பாங்க. இந்த பாட்டி வீடு தோட்டம் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ரிசர்ச் பண்றாங்க. அந்த பாட்டி வச்சிருந்த தோட்டம் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு ஷெட்டை தான் பாக்குறாங்க. அங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ண மாதிரியான நோட்ஸ், அந்த பாட்டி கூடவே நிறைய பாட்டி இருக்க மாதிரியான போட்டோஸ், இது எல்லாமே இருக்கு. கட் பண்ணி அடுத்த சீன்லயே ஆண்ட்ரூஸை தான் கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் யாருக்கிட்ட இருந்துச்சு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நான் ஏலத்துல தான் எடுத்தேன், இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்னும் இந்த வீட்டை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கியா, 2 வீக்ஸ்ல மெனு ரெடி பண்ணணும் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இந்த
தோட்டம் இருக்கிற தைரியத்துல ரொம்ப கான்பிடென்ட்டா இன்னும் 2 வீக்ஸ் முடியல அன்னைக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோயின் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ டிஷ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த லூசியா இது என்ன காய்கறிலாம் டிஃபரெண்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டா அந்த தோட்டத்துல இருந்து எடுத்ததை மறைச்சிட்டு என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா அப்படின்னு போய் சொல்றாங்க. சூப்பரான டிஷ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ கொலன்னு செஞ்சு எடுத்துட்டு போய் லூசியாட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க. ஆனா லூசியாக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கிறதுனால கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பாரு கொஞ்சோண்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் லைட்டா எடுத்து வாயில வச்சு பாக்குறாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. என்னங்க இது இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். இதெல்லாம் சும்மா டேஸ்ட் பண்ணதான், இத ரொம்ப நல்லா பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்காக நிறைய மெனுலாம் ரெடி பண்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த தோட்டம் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாம நிம்மதியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயினும் லூசியாவும் வெளியில ரிலாக்ஸா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு வயசான நபர் காட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயின் யாருங்க நீங்க அப்படின்னு பேச போறாங்க. அந்த நபர் ஹீரோயினை பார்த்ததும் பயந்து உள்ள ஓடிடுறாரு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு நிக்கிறப்போ அவர் இந்த சூனியக்காரியை தேடி தான் வந்திருக்காரு அப்படின்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஆல்வின் பையன் தான். ஆக்சுவலா அவன் இந்த ஊர் பையன் தான். அவனுக்கு இந்த ஹோட்டல்ல முன்னாடி யார் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன சொல்றான்னா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு சூனியக்காரி பாட்டி இருந்ததாவும் அவங்கள மாதிரியே இருக்கிற பாட்டியெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் புடிச்சிட்டு வந்து இங்க இருக்கிற செடியெல்லாம் அரைச்சு அவங்க வாயில ஊத்தி வசியம் பண்ணதாவும் சொல்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டியை பார்க்க வர்றப்போ இந்த வீடு பூச்சி அடிச்சு போய் அந்த சூனியக்காரி பாட்டி மாயமா மறைஞ்சிட்டதாவும் சொல்றான். இது நடந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா இன்னுமே அந்த பாட்டி இங்கதான் இருக்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி என் கண்ணுக்கு தெரிவாங்க, ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த பாட்டி என்ன பயமுறுத்தலாம் இல்ல, அவங்க அந்த தோட்டத்தை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமே அந்த தோட்டத்தை நான் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்தே அந்த தோட்டத்தை நம்ம ஹீரோயின் கேர் பண்ணிக்கிறத தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி எழுதி வச்ச நோட்ஸ்ல இன்னும் இவங்களுக்கு தெரியாத எல்லாத்தையுமே சேர்த்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க எழுதிட்டு இருக்கிறப்போ தன்னை அறியாமலேயே அந்த மரத்துல இருந்த வித்தியாசமான சிம்பிளையும் வரையறாங்க. எதனால வரைஞ்சாங்க, எதுக்கு நம்ம கை வரைஞ்சது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்க இருந்து ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அதுல இருந்து தான் சவுண்ட் வருது. அங்க ஒயின்லாம் வைக்கிற இடம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டோர் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. போய் பார்த்தா அங்கேயும் இந்த இன்கிரீடியன்ஸ் பத்தின ரிசர்ச் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் திரும்பாம பயந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. மெதுவா அந்த பாட்டி கை ஹீரோயின் பின்னாடி வந்து மண்ணுக்கு உணவளி அப்படின்னு சொல்லி திரும்பவும் 3 டைம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுடுது. அங்க இருந்து துடிச்சு போய் ஓடி போறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா செம்ம ஜுரம். ராத்திரி முழுக்க அங்க போய் பார்த்தது எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. கட் பண்ணா மறுநாள் காலையிலேயே ஆண்ட்ரூஸ் வர வச்சு அவங்க பண்ணின எல்லா டிஷ்ஷையுமே சர்வ் பண்றாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்த ஆண்ட்ரூஸ் இதை மட்டும் நீ அன்னைக்கே பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்திருந்தா இந்நேரம் நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை செய்ய செலக்ட் பண்ணி வச்சிருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கூப்பிட்டு மீட்டிங் போடுறான். நம்ம செஃப் சூப்பரான மெனுவை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம ஒரு பெரிய பார்ட்டி வைக்க போறோம். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. சரி கிச்சனை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா கிச்சனே ரொம்ப அழுக்கா இருக்கு, யாரோ எல்லாத்தையும் களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் உட்காந்து அவன் விரல அவனே கடிச்சு தின்னுட்டு இருக்கான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் கத்த அந்த சவுண்ட் கேட்டு வெளியில கிளம்பின ஆண்ட்ரூஸ் ஓடி வந்து பார்த்து டேய் மேக்னஸ் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இவனா மேக்னஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மேக்னஸ்னா ஞாபகம் இருக்கா, ஃபேமஸான செஃப்னு ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஆண்ட்ரூஸ்ட சொன்னாங்கல்ல, அவர்தான். கட் பண்ணா மேக்னஸ ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பதான் லூசியா எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அந்த ஆண்ட்ரூஸ் இதுக்கு முன்னாடியே இங்க ஹோட்டல் திறக்க பிளான் பண்ணி இருந்திருக்கான். அப்ப அவன் அழைச்சிட்டு வந்த செஃப் தான் இந்த மேக்னஸ். ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அவரும் ஹீரோயின் மாதிரியே புது டிஷ்ஷ பண்ணிட்டு இருந்திருக்காரு. போக போக பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இப்படிலாம் சொல்ல ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுடுது. ஏன்னா அவங்களுக்கும் இது எல்லாமே சிங்க் ஆகுதுல்ல. அதனால வேகமா போய் மேக்னஸ் டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு எந்த மாதிரியான இல்யூஷன்ஸ் எல்லாம் வருதோ அதே மாதிரிதான் மேக்னஸ்க்கும் வந்திருக்கும் போல. அதே மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் டக்குன்னு அவங்க அந்த காட்டை பத்தி எடுத்து வச்ச எல்லா நோட்ஸையுமே எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
இந்த காட்டால தான் மேக்னஸ்க்கு அப்படி ஆகியிருக்கு, நமக்கும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க எரிச்சிட்டு இருக்கிறப்பயே பின்னாடியில இருந்து ஒரு வயசான பாட்டியோட முகம் வந்து பயமுடுத்த அதை பார்த்த ஹீரோயின் பயந்து வெளியில போய் அந்த காட்டுக்குள்ள உள்ள செடி எல்லாத்தையும் புடுங்கி போட்டு நாசம் பண்ணிடுறாங்க. அப்புறம் உள்ள போய் அந்த பாட்டியோட போட்டோவை கிச்சன்ல வச்சிருப்பாங்க. அது எல்லாம் வெளியில தூக்கி போட்டுட்டு குக் எல்லாரும் இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த மெனுவை சமைச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, இனிமே இந்த மெனு இல்ல வேற மெனு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் லூசியாவோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மாத்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ரொம்ப கோவமாகி நான் தான் இங்க சீஃப், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் லூசியா கோச்சுக்கிட்டு வெளியில போயிட மத்த எல்லாரையுமே ஹீரோயின் வேற மெனுவை பண்ண சொல்றாங்க. வேற வழியே இல்லாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்க அங்க வெளியில இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஆண்ட்ரூஸ்க்கு தெரியுது மெனுவை மாத்திட்டாங்க அப்படின்னு. அதனால கிச்சனுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இப்ப போய் மெனுவை மாத்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோயினும் திரும்பி கத்தி இது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட சரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ்ட் எல்லாருமே பார்க்க போயிடுறாரு. இங்க கிச்சன்ல குக் எல்லாரும் சமைச்சு எடுத்துட்டு வந்து இது ஓகேவா செஃப் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு எதை பார்த்தாலும் பூஞ்சை பிடிச்ச மாதிரியாவும் பூச்சியாவுமே தெரியுது. அதனால எதையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்காம எடுத்துட்டு போய் வைக்க சொல்றாங்க. அப்ப தெரியாம கையை கட் பண்ணிட அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டு வேலை செய்யறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல உள்ள செஃப்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இப்படிலாம் அடிபட்டதே இல்லையா, எதுக்கு பாத்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கையில கட்டு போட்டுட்டு இருக்கிறப்போ ஆண்ட்ரூஸ் வேகமா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கு அப்படின்னு அவசர அவசரமா எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு கெஸ்ட்டுக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பார்க்காம அவங்களுக்கு சீ ஃபுட் கலந்த டிஷ்ஷ வச்சிடுறாங்க. அலர்ஜி ஆயிட்டு போல அவங்களுக்கு. அவ்வளவுதான், அந்த இடமே ஒரே கலவரமா ஆயிட எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஆண்ட்ரூஸ் ஹீரோயின் கிட்ட என் சொத்தையெல்லாம் வித்துதான் இந்த பிசினஸையே ஆரம்பிச்சிருக்கேன், ஏன் இப்படி சொதப்புறீங்க அப்படின்ற மாதிரி மனசுடைஞ்சு பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால மறுநாள் காலையிலே ஹீரோயின் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க வந்து ஆண்ட்ரூஸ் இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்க இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷனோட தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. செஃப்பை மாத்த சொல்லியிருக்காங்க, நான் லூசியாவை செஃப்பா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்க்கு நடந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் பின்னாடியே போறாங்க. போயிட்டு இந்த ஹோட்டலை உருவாக்குனதே நான் தான், என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன், யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னை அறியாமலேயே கையில ராடை எடுத்துட்டு இதுக்குதான் நான் உன்னை செய்ய வேணாம்னு சொல்றேன், நீ ஓவர் பிரஷர்ல மேக்னஸ் மாதிரியே மாறிட்டு வர, இந்த இன்வெஸ்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் கத்துறாங்க கதறாங்க. வெளியில எந்த சவுண்டுமே கேட்கல. லூசியா வெளியில வந்து ஆண்ட்ரூஸ் கிட்ட சீஃப் எங்கன்னு கேட்க அவன் முன்னாடியே வேலை வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா, நீங்க போய் ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா லூசியாவுக்கு டவுட்டாவே இருக்கு. கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க கையில வச்சிருந்த ராடை வச்சு கேட்டை அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. ஆனா ஓபன் ஆகல. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்கும்ல, அங்க போய் வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறாங்க. மேல போற மாதிரி வழி இருக்கு, பட் அதையும் திறக்க முடியல. இங்க ஹீரோயின் கத்திட்டு இருக்க அங்க எல்லா கெஸ்ட்டுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஹீரோயின் சீஃபும் வந்திருக்காரு. நம்ம கிட்ட கத்துக்கிட்டு போன பொண்ணு எப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு பாக்கணும்னு அவரும் ரொம்ப ஆர்வத்துல வந்திருக்காரு. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் கீழே கத்திட்டு இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அப்படி அவங்க கத்திட்டு இருக்கிறப்போ நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த பேஸ்மெண்டே அதிருது. அங்க ஒரு கபோர்டு கீழே விழ பின்னாடி ஏதோ ஒரு வழி போகுது, கையாலேயே தோண்டின மாதிரி இருக்கு. அது வழியா ஹீரோயின் கேண்டில் எடுத்துட்டு போக இங்க நம்ம லூசியா பாவம் ஆண்ட்ரூஸ் போட்டு பிரஷர் பண்றான், இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாமே ரெடியா இருக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கெஸ்ட் எல்லாருக்குமே சூப் கொண்டு போய் வைக்க ஹீரோயின் சீஃப் குடிச்சிட்டு சி என்ன இது மண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. தவழ்ந்து போற அளவுக்கு தான் வழி இருக்கு. அப்படி அவங்க போயிட்டு இருக்க போற வழியில கால் மாதிரி ஏதோ தெரியுது. அதை பார்த்து பயந்த ஹீரோயின் பின்னாடி திரும்ப திடீர்னு அவங்க வந்த வழி மண்ணு சரிஞ்சு மூடிக்குது. அவ்வளவுதான், ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம காம் ஆயிட்டு முன்னாடி போறாங்க. அங்க அந்த பாட்டியோட சடலம் தான் இருக்கு. அந்த பாட்டியோட பாடி இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க டக்குன்னு அந்த பாட்டி முகம் ஹீரோயினுக்கு நேரா வந்து அப்படியே பிளாஷ் கட்ல அந்த பாட்டியை காட்டுறாங்க. அவங்கள சூனியக்காரின்னு நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள கொல்ல வர இந்த பாட்டி பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பூனாலேயே குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல வந்து படுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மேலேயே ஒரு வாசகமும் எழுதி வச்சிருக்காங்க, மண்ணுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு. அதை ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கிறப்போ இன்னொரு பிளாஷ் கட்டை காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த பாட்டி அவங்க வளர்த்த தோட்டத்து மேல உயிரே வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ குணம் எல்லாம் தெரிஞ்சு தீராத நோய்க்கு கூட இவங்க மருந்து தயார் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. அப்படி ஒருத்தவங்களுக்கு சரி பண்றதை தான் ஸ்டார்டிங் சீன்லயும் காட்டியிருப்பாங்க. ஆனா இதை தூரத்துல இருந்து பார்த்த ஊர் மக்கள் சூனியக்காரின்னு நினைச்சு கொல்ல வந்திருக்காங்க. இவங்க கையில மாட்டி சாகிறதுக்கு போல என் தோட்டத்துக்கு உணவா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து படுத்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு பிளாஷ் கட்டா வர அப்படியே கட் பண்ணி அந்த தோட்டத்துல இருந்து ஒரு கை வெளியில வரதான் காட்டுறாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். அந்த பள்ளத்தை கண்டினியூ பண்ணி கரெக்டா மேல வந்திருக்காங்க. அங்க அந்த முயல் ஹீரோயின் கிட்ட வந்து நிக்குது. அதை தூக்கிட்டு ஹீரோயின் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கிச்சன்ல ஹீரோயின் இல்லாம ஒரே கலவரம்
கலவரமா இருக்கு, அவ்வளவுதான் நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கவே முடியாது, முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சு ஆண்ட்ரூஸ் பார்த்துட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்து சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா, வெளியில வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடுனா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் மரத்தெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பை மூட்டி அவங்க கையில கொண்டு வந்தாங்களா முயல், அதை வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. இதை கெஸ்ட்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு நிக்க ஆண்ட்ரூஸ் டேபிள்லாம் எடுத்து வெளியில எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லி எல்லா டேபிள்ஸையும் எடுத்துட்டு வந்து வெளியில போடுறாங்க. ஹீரோயின் விதவிதமா பேய் பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்க இதை சாப்பிட்டு பார்த்தா ஹீரோயின் சீஃப் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மெய் மறந்து போறாங்க, அவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டி தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சிகப்பு பழம் இருக்கும்ல அதை கட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு உள்ளதான் அந்த பாட்டி வரைஞ்சு வச்சிருந்த அந்த ஒரு சிம்பிள் இருக்கு. அப்புறம் அந்த பாட்டியோட பாடியில இருந்து ஹீரோயின் அந்த சிம்பிள் போட்ட ரிங்கை எடுத்திருப்பாங்க. அதை எடுத்து கையில போட அந்த பாட்டியே உள்ள வர்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. அடுத்த ஒரு மூவில சந்திக்கலாம். அன்டில் தி சைனிங் ஆஃப் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் குரு.